ஆமாம். யார் யார் பரலோகம் செல்ல முடியும் என்பதை குறுநாடகம் மூலம் காண்போம். பரலோக ராஜ்ய நுழைவாயில் ஆவண சரிபார்ப்பு உங்களை அன்போடு வரவேற்கிறது. நான் முதல்ல போய்க்கிறேனே. இல்லை இருங்க, நான் முதல்ல போய்க்கிறேன். இருங்க, நான் முதல்ல போய்க்கிறேன். உங்கள் பெயர் என்ன? எங்கிட்டே கேட்குறீங்களா என் பெயர் என்னன்ட்டு? என்ன உங்களுக்கு தெரியாதா? இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே என் பெயர் தெரியாத ஆளே கிடையாது. இது வரிசையாக நிற்க சொல்கிறீங்களா? வரிசையெல்லாம் நிற்க முடியாது. ரேஷன் கடையில் கூட நான் இது வரைக்கும் வரிசையாக நின்னதில்லை. பேங்கில், ஏடிஎம்மில், ஹாஸ்பிட்டலில் எங்கேயுமே வரிசையாக நின்னதில்லை. இங்கே மட்டும் நான் எதுக்காக வரிசையாக நிற்கணும்? நோவாவிலிருந்து யோனா வரைக்கும், அகரியாவிலிருந்து சகேயு வரைக்கும் எல்லாருமே பெயர் சொல்லி தான் போயிருக்காங்க. அதனால உங்க பேர் என்னன்னு கேட்குறேன். உங்க பேர் ஜீவ புத்தகத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்க பரலோகத்துக்கு செல்ல முடியும். ஓ அப்படியா? பேர் தானே வேணும், நான் இப்போவே சொல்லிடுறேன். என்னோட பேர் சொரூபா யாபேஷ். நல்லா தேடி பாருங்க. என் கணவர் பேரை கூட பைபிளில் உள்ள பேராக தான் வச்சிருக்கிறேன். அதனால என் பேர் கண்டிப்பாக இருக்கும். பார்த்து சொல்லுங்க சீக்கிரமா. உங்க பேருங்க இல்லையே, நிச்சயமா உங்க பேர் இல்லை. இல்லை, வாய்ப்பே இல்லையே. என் பேர் கண்டிப்பாக இருக்கும். நல்லா தேடி பாருங்க. இந்த சர்ச்சில் இருக்கிற பெல்லுல இருந்து இங்கே இருக்கிற பெஞ்சு எல்லாத்துலேயுமே என்னோட பேர் எழுதியிருக்கு. சண்டே ஸ்கூல் எண்டவர் எல்லாத்துலேயுமே என் பேர் இல்லாத இடமே இருக்காது. அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் எங்கேயுமே கேட்டு பாருங்க, என் பேர் இல்லாத இடமே இருக்காது. கண்டிப்பாக இருக்கும். பார்த்து சொல்லுங்க. உலகத்துல உங்க பேர் எங்கேயும் எழுதியிருக்கலாம், ஆனால் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படவில்லை என்றால் நீங்கள் நிச்சயமாகவே பரலோகம் செல்ல முடியாது. ஓஹோ அப்படி போகுதா? நான் எங்கே பேசணுமோ அங்கே பேசி பரலோகத்துக்கு வந்துக்கிறேன். பார்க்க தானே போறீங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் அங்கே சொல்லுங்க. அக்கா, இங்கே இருக்கிற எல்லாரையும் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், எல்லாத்தையும் தெரியும். எல்லாம் நம்ம கைக்குள்ள வளர்ந்த பிள்ளை தானே, அதனால எல்லாத்தையும் மைக்க வாயில இல்லை. கொண்டாம பார்ப்போம். இங்க பாருங்க, இதுல கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு, இதுல ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. ஆமா, இதுல நம்பர் வித்தியாசமா இருக்கு, அதுல நம்பர் வேறையா இருக்கு. இல்லைங்க, நான் முதல்ல போய்க்கிட்டேன். நானே போலீஸ் சர்டிஃபிகேட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை கொண்டு போய் கொடுத்து உள்ள போயிடுறேன். அதுக்கப்புறம் உங்களை ரெடி பண்ணி கூட்டிட்டு போறேன். என்ன? சரி, நான் இப்போ பின்னாடி நிற்கிறேன். உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும். மேலும் உங்கள் ஆவணங்களை சரிபார்த்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பெயர் என்ன? என் பேர் ஜெபா சால். ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற உலகத்துக்கு உப்பா இருக்கணும்னு, அதனால என் பேர்லயே நான் உப்பை சேர்த்துட்டேன். உங்க பேர் இங்க இல்லையே. என் பேர் இல்லையா? நான் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கேன். என் பேர் இல்லையா? நல்லா தேடி பாருங்க, என் பேர் இருக்கும். சர்டிஃபிகேட் இருக்க சரிதான். அந்த சர்டிஃபிகேட் ஒழுங்கான சர்டிஃபிகேட் இல்லை, நீங்க போலியா தயாரிச்சு வந்தது. உண்மையான சர்டிஃபிகேட் தான். இயேசுவின் ரத்தத்தால அதுல முத்திரை குத்தப்படவில்லை, அதனால நீங்க பரலோகம் போக முடியாது. நீங்க என்ன நம்பலையா? நான் இவ்வளவு சொல்லி நீங்க நம்பல பார்த்தீங்களா? நான் எவ்வளவு அழகா சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்க இவ்வளவு சொல்லி என்ன நம்பல பார்த்துக்கிட்டீங்களா? நான் பார்த்துக்கிட்டேன். பேர் இருந்தாதான் நாம் சொல்ல முடியும். உங்களுக்கான இடம் அங்கே. நான் ஆட்களை கூட்டி ஸ்ட்ரைக் பண்ணி புரட்சி வெடிக்க வச்சுறேன். அப்புறம் தெரியும் உங்களுக்கு எப்படி. உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும். உங்கள் பெயர் என்ன? என் பேர் சுகி ராஜன் கரும்பாட்டோ சாமித்தோ பூக்கோஸ். இந்த மாதிரி பேரும் இங்க இல்லையே. கன்ஃபார்மா இல்லையா? கன்ஃபார்மா இல்லவே இல்லை. இல்லையா? நிச்சயமா இல்லை. நல்லா தேடி பார்த்துட்டேன்.
அப்பாடா, இப்பந்தான் நிம்மதியா இருக்கு. ரொம்ப ப்ரெஷர்லயே இருந்தேன். ஆமா, பேர் இல்லைன்னு சொல்லும்போது நிம்மதியா இருக்கு, ப்ரெஷர்ல இருந்தேன்னு சொல்றீங்க, காரணம் தான் என்ன? ஒண்ணுமில்ல, அது என் பேரு கிடையாது, அது என் பக்கத்து வீட்டுக்காரியோட பேரு. உங்க பேர் கேட்டேன், நீங்க பக்கத்து வீட்டுக்காரியோட பேரை சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா நான் பரலோகத்துக்கு போகாவிட்டாலும் பரவாயில்லை, அவள் போயிடக்கூடாதுல்ல, அதான் எனக்கு ஒரே மண்டை குடைச்சலா இருக்குது. இப்போ உங்க பேரை சொல்லுங்க. அது என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருக்கு, அதுக்குதான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சர்டிபிகேட் உங்க சர்டிபிகேட் வேணும், உங்க பேர் கரெக்டா வேணும், அப்பதான் இங்க தேடி பார்க்க முடியும். அட, எனக்கு வேற சர்டிபிகேட் எனக்குன்னு வேணுமாங்கோ? ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணு போதாதாங்கோ? எங்களை விடுங்க, பரலோகத்துக்கு நாங்க போறோம். பரலோகத்துக்கு போறதுக்கு தனித்தனியா எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தால முத்திரை போடப்பட்டிருந்தாதான் போக முடியும். புருஷனுக்கு மனைவிக்கு எல்லாம் தனித்தனியா தான் முத்திரை போடப்படணும். அதனால நீங்க போக முடியாது, உங்களுக்கான இடம் அதோ அங்கே. அப்படின்னா பிறகு பார்த்துக்கிட்டேன் நான். பரலோக ராஜ்ய நுழைவாயில் ஆவண சரிபார்ப்பு உங்களை அன்போடு வரவேற்கிறது. உங்கள் பெயர் என்ன சொல்லுங்கள்? என் பேர் கீதா விஜயகுமார். உங்கள் பேர் இதோ இருக்கிறது. சர்டிபிகேட் எல்லாம் கொண்டாங்க. இதிலும் இயேசுவின் ரத்தத்தால் குத்தப்பட்ட முத்திரை இருக்கிறது. நீங்கள் பரலோகத்துக்கு செல்லலாம். பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது. இனி உங்களுக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, துன்பம் இல்லை. அந்த இடத்திற்கு இயேசுவோடு கூட அரசாட்சி செய்வதற்கு நீங்கள் அங்கே செல்லலாம். உங்களுக்கான இடம் அங்கே. எனக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடைத்ததற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு நாளிலே ஜீவ புஸ்தகம் திறந்திருக்கிறது. அதில் பெயர் எழுதப்படாத எவருமே பரலோகம் போக முடியாது. பரலோகம் செல்ல உலகிலே நம்மை குறித்து அநேகம் பேர் பெருமையாக பேசலாம், உயர் பதவியில் காணப்படலாம், ஆலயம் ஒழுங்காக செல்லலாம், உலக பிரகாரமான அநேக சர்டிபிகேட் வைத்திருக்கலாம், எல்லா சங்கங்களிலும் சென்று அநேக பரிசுகளை பெறலாம், எல்லா காரியங்களிலும் முதன்மையாக காணப்படலாம். அதனால் பரலோகம் போக முடியாது. ஜெபிக்கலாம், எப்போதும் துதி பாடல்களை பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி கற்றுக் கொடுக்கலாம். இவை பரலோகம் கொண்டு செல்லாது. ஆவியின் கனிகள் நம்மில் காணப்பட வேண்டும். நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டும். நம் கிரியை தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாய் காணப்பட வேண்டும். நம் பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாய் நம் கிரியைகளின் நிமித்தம் நம் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் பரலோக செல்ல முடியும். நாம் சிந்தித்து செயல்பட்டு பரலோக பங்காளிகளாய் மாறுவோம். நன்றி. அதைத் தொடர்ந்து பைபிள் ஸ்டடி பி குழுவினரின் பாடல். அதைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் ஆயத்தமாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்னைக்கு இல்லை கருத்தப்பட்டு